ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்சரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பொதுவாகவே சில்க் சாரீக்கு இந்த மாதிரி முடிச்சு போடுறது நம்ம ஜவுளி கடையிலே ½ நின்று வாங்கிட்டு வருவோம். சில நேரம் நம்ம போட முடியாத சுச்சுவேஷனில் அப்படியே கொண்டு வந்துடுவோம். வீட்டில் நம்ம போடுறதுக்கும் தெரியாது. கடையில் கொடுத்து போடுறா இருந்தால் எப்படி ஒரு 110 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு ½ ஒதுக்குனீங்க, ஒரே ஒரு சீப்பு மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம அந்த த்ரெட்டை ஃபுல்லாக அந்த சில்க் த்ரெட்டெல்லாம் ஒன்றா அப்படி உருவி எடுத்துகிட்டு நமக்கு 4 இன்ச் வேணும் 5 இன்ச் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த சில்க் த்ரெட்டில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சடலுக்கு சிக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த கோல்டன் கலர் வர சில்க் த்ரெட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை நம்ம உருட்டும் போது அது டெம்பராக நிற்கிறதுனால நம்ம முடிச்சு போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அந்த ரெட் கலர் பிங்க் கலர் த்ரெட் இருக்குல்ல, அந்த சேரீ கலர் த்ரெட்டு அது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். உருட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு முடிச்சு போட்டுடலாம். இந்த சேரீக்கெலாம் ½ தான் எனக்கு ஆச்சு. அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான காஞ்சிபுரம் சில்க் சேரீக்குமே சீக்கிரம் டக்குன்னு போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.